ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பாப் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான சீரீஸ் தாங்க பார்க்க போறோம். மொத்தம் 2 சீசன் இருக்கு. அந்த மொத்தத்தையும் இந்த ஒரே வீடியோல பார்த்துடலாம். இங்க பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போறாங்க. இப்போ அவங்களோட வருகையை பார்த்த அந்த புகுந்த வீட்டுல இருக்கிற அப்பா, மாமனாரு, மாமியாரு, அவங்களோட பசங்க அப்படின்னு குடும்பமே அதிர்ச்சி ஆகுது. அங்க வர நம்ம ஹீரோயின் பாருவை ஒதுக்கி அவ இங்க வந்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தனி ரூம்லயும் அவங்கள வைக்கிறாங்க. எப்ப அந்த பாரு அந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அதுல இருந்து நம்ம பாருவை வெறுத்த ஒவ்வொரு நபர்களா அந்த வீட்டுல இறந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னணியில என்ன மர்மம் இருக்கு? இந்த சம்பவங்களை யாரு பண்றா? முக்கியமா மாமனாரு, மகன்கள், ஒரு அப்பா, அவருடைய 3 பசங்க அப்படின்னு இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்க. அவங்க 4 பேர் யாரு, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பல ட்விஸ்ட தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். நேத்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வீடியோக்கு 400 லைக் வந்தா பெண்களுக்கான ஒரு தரமான படத்தை போடுறதா. சோ அப்படி இந்த படம் பெண்களுக்கான ஒரு படங்க. இந்த வீடியோக்கும் ஒரு 500 லைக் டார்கெட்டா வைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ல நீங்க சொல்ற படத்தை போடுறேன். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. அண்ட் கைஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னே தெரியல, நம்ம சேனலுக்குன்னு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால இதுக்கப்புறம் ஓடிடில ரிலீஸ் ஆகிற மூவிஸோட ரிவ்யூஸை நம்மளுடைய செகண்டரி சேனலான ஃபிலிம் பை 2.0ல போடலான்னு இருக்கேன். கீழே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். வெள்ளிக்கிழமை வந்தா எல்லாரும் அங்க வந்துருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ஒரு பெண்மணியை காமிக்கிறாங்க. இவங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பெண்மணிக்கு யாரோ சாமியோட நகைகள், அதாவது அம்மனுடைய நகைகள்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு அவங்கள நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இப்போ அந்த பெண்மணி கூட ரொம்ப தப்பாவும் நடந்துக்கிறாங்க. அந்த நபர் யாரு, அந்த பெண்மணி யாரு அப்படின்றத பின்னாடி ஒரு ட்விஸ்டோட சொல்றேன். இப்ப அப்படியே கல்கத்தால இருக்கிற ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. கல்கத்தால பொதுவா அம்மன் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள அம்மனை கொண்டு வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஃபெஸ்டிவல் நடக்குங்க. அப்படி ஒரு ஃபெஸ்டிவல் தான் இங்க இருக்கிற ஒரு பணக்கார வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்போ அதை வந்து கவர் பண்றதுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணும் ஒரு கேமராமேன் சொல்லிட்டு ஒரு டீமும் வந்து அதை எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டும் இருக்க. அப்பதான் அந்த வீட்டுல ஒரு தாத்தா இருக்காருங்க. அவரு தாங்க அந்த வீட்டோட ஓனர். 200 வருஷமா இந்த வீட்டுல இந்த ஃபெஸ்டிவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 200வது ஃபெஸ்டிவல் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. உங்களுக்கு பசங்கள்லாம் இல்லையா? யாருமே இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து கலந்துக்கலையேன்ற மாதிரி அந்த பெண்ணும் கேட்க, எல்லாரும் இருக்காங்க, வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க கூப்பிட்டு இருக்கோம், வரதும் வராம இருக்கிறதும் அவங்களோட விருப்பம்ன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆயா வராங்க. பாட்டின்னு வச்சுப்போமா. இவங்க அந்த தாத்தாவுடைய தங்கச்சிங்க. தன்னோட அண்ணனான இந்த தாத்தா கூடயே வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. இந்த தாத்தாக்கு சாரதான்னு சொல்லி ஒரு அழகான மனைவியும் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த அம்மனுக்கு பூஜை பண்ண வந்த பூசாரியும் அந்த தாத்தா கிட்ட வந்துட்டு, வீட்டுக்கு ஒரு முக்கியமான வேலையா போறேன், முடிச்சிட்டு ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்பதான் அந்த தாத்தாவை சர்ப்ரைஸ் பண்ற விதமா வெளிநாட்டுல இருக்கிற அவருடைய 2 மகன்களும் அவங்க 2 பேரோட ஒய்ஃபையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த வெள்ளையா இருக்காருல, இவருடைய பேரு ஸ்ரீனிவாசன். கொஞ்சம் கருப்பா இருக்காருல, அவருடைய பேரு சேகர்னு வச்சுப்போம். கருப்பா இருக்கவர் தான் முதல் பையன். சோ முதல் பையனோட பேரு சேகர், 2வது பையனோட பேரு ஸ்ரீனிவாசன். இப்ப மகன்கள், பேர பசங்க எல்லாம் வந்ததை பார்த்து அந்த தாத்தாவும் அந்த வீட்டுல இருக்கிற பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட, இப்ப அவங்க மகன்களுடைய மனைவியும் வராங்க. குண்டா இருக்காங்கல்ல, அவங்க முதல் பையனோட மனைவிங்க. கொஞ்சம் ஒல்லியா அழகா இருக்கவங்க 2வது பையனோட மனைவி. இவங்க 2 பேருமே வெளிநாட்டிலேயே வாழ்ந்ததுனால திரும்பி இந்தியாவுக்கு வரணுமா, இந்த கல்கத்தால தங்கணுமா, இந்த வீட்டுல இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சலிச்சுக்கவும் செய்வாங்க. இந்த தாத்தாக்கு 3 பசங்க. அதுல இளைய பையன் மட்டும் இன்னும் வரலைங்க. தம்பி சோட்டு வந்தானான்ற மாதிரி 2 பசங்களும் கேட்க அங்க இருக்கிற எல்லாரோட முகமும் மாறுது. டக்குன்னு அமைதி ஆகுறாங்க. ஏன்னா அவங்களோட 3வது பையனுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்திருக்கோங்க. அதனால அவர் வந்திருக்க மாட்டாரு. அதையும் அங்க சொல்றாங்க. அப்படி ஒரு டைம்ல தான் இந்த தாத்தாக்கு ஒரு பொண்ணு வேற இருப்பாங்க. ஒரு பொண்ணு இல்லைங்க, 2 பொண்ணு இருப்பாங்க. அதுல 2வது பொண்ணான இவரோட கடைசி குழந்தையும் அங்க வராங்க. அவங்களும் இந்த குடும்பத்துக்கிட்ட வந்து நல்லா விசாரிச்சுட்டு சோட்டு வந்திருக்கான்ற மாதிரி சொல்ல, குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. தோ சோகமா உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்களா, இவரு தாங்க அந்த தாத்தாவோட 3வது பையன் சோட்டு. இந்த சோட்டு கொஞ்சம் மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாரு. இருந்தும் வீட்டுல ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணும் இவரை விட்டு ஓடி போயிருப்பாங்க. அதுல இன்னமும் இவரு உடஞ்சு போனதுனால்தான் இவர் அந்த குடும்பத்துல இருந்து தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. குடும்பத்துல இருக்கிற இவரோட தங்கச்சி இதோ இருக்காங்களே, இவங்க தாங்க நம்ம சோட்டுவை பார்த்துப்பாங்க. இவங்கள நம்ம 2வது பொண்ணு அப்படின்ற மாதிரியே கூப்பிட்டுப்போம், உங்களுக்கு புரியணும் தான். இப்ப நம்ம சோட்டுவோ வாசல்ல உக்காந்துட்டு இருக்க அவங்களோட தங்கச்சியுமே வந்து
உள்ள நம்மளோட அண்ணா எல்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோட்டுவையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப தன்னோட அண்ணன் குழந்தைகளை இந்த சோட்டுவும் கொஞ்சிட்டு அப்படியே நடு ஹால்ல இருக்கிற அந்த அம்மன் சிலையும் பார்த்து கும்பிட அப்பதான் இந்த சோட்டுக்கு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுடைய ஞாபகம் வருதுங்க. முன்னொரு காலத்துல இந்த பாருவை நம்ம சோட்டு லவ் பண்ணிருப்பாரு. இதே வீட்டுல இருக்கும் போது தாங்க லவ் பண்ணிருப்பாரு. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? இந்த பாருவை லவ் பண்ணதுனால தான் நம்ம சோட்டு இப்போ மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதெல்லாம் என்ன ட்விஸ்ட்ன்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்ப அப்படியே சாயங்காலம் ஆகிட்டே இருக்குங்க. அம்மனுக்கு வேற பூஜையை ஆரம்பிக்கணும். அந்த தாத்தா கிட்டையும் ரெண்டாவது பையனான சீனிவாசன் வந்து இன்னும் பூசாரி வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, காலையில டயர்டா இருக்குன்னு வீட்டுக்கு போனவ இன்னும் வரலப்பா, பூசாரி வீடு வரைக்கும் போய் என்னன்னு பாத்துட்டு வாங்கன்ற மாதிரி அவரோட 2 பசங்களான சேகரையும் சீனிவாசனையும் அந்த தாத்தா அனுப்புறாரு. அப்படி பூசாரியோட வீட்டுக்கு போகும்போது தான் அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருக்குங்க. அந்த பூசாரி மர்மமான முறையில இறந்து கிடக்குறாருங்க. அப்படி அந்த பூசாரி பக்கத்துல போய் பார்க்கும் போதோ அவரோட வாயில ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்லயும் கண்டென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை எழுதி இருக்க. இப்ப இந்த 2 மகன்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்ப தன்னோட வீட்டுக்கு போன் பண்ணி இந்த பூசாரிய யாரோ போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பயப்படுவாங்க. அம்மன் ஃபெஸ்டிவல் வேற ஆரம்பிக்க போகுது, அவருக்கு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி இந்த 2 மகன்களும் அந்த தாத்தா கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் போய் சொல்ல, இதுலயே அந்த பெரிய மனுஷனான அந்த தாத்தா உடஞ்சு போய் உக்காடுறாருங்க. இருந்தும் அவங்க மனைவி வந்து, ஒரு பூசாரி போனா இன்னொரு பூசாரி கிடைக்க மாட்டாங்களா என்ன, ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, வேற பூசாரிய பாப்போன்ற மாதிரி சொல்ல, இப்ப இந்த 2 மகன்களான சீனிவாசனும் சேகரும் அப்படி பூசாரிக்கு என்ன ஆயிருக்கும், மர்மமான முறையில அவர் யார் இப்படி பண்ணிருப்பா, அந்த வாயில இருக்க பேப்பருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பயங்கரமா பேசி யோசிச்சுக்கிட்டும் வர, அப்பதான் அந்த பூசாரியோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல இவங்களுடைய தம்பியான அந்த சோட்டு உக்காந்துகிட்டு இருக்காருங்க. டேய் இவனடா இங்க வந்து உக்காந்து இருக்கான்ற மாதிரி அந்த சோட்டுவையும் பார்க்க இங்க சோட்டுவை காமிக்கிறாங்க. அவரு என்னதான் அவரோட மனைவி ஓடி போயிருந்தாலும் இன்னமும் தன்னோட பழைய காதலியான பாருவை தாங்க அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் மென்டலா பாதிக்கப்பட்டதும் அந்த பாருனாலதான். அவங்க மனைவி கூட சரியா குடும்பம் நடத்த முடியாம போனதும் அந்த பழைய காதலி பாருவாலதான். அப்படிப்பட்ட பாரு இப்போ திடீர்னு அந்த குளத்துக்குள்ள இருந்து எழுந்து அங்க சோட்டுவோட கைய பிடிச்சி, வா தண்ணிக்குள்ளேயே போயிடலாம், என் கூடயே வந்துரு, நான் இல்லாத உலகத்துல நீ இருக்க வேண்டான்ற மாதிரி நம்ம சோட்டுவை கூப்பிட நம்ம சோட்டு அங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அப்படி இந்த சோட்டு லவ் பண்ண பாரு இறந்து போயிட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும்ல, அந்த குழப்பத்தை இப்பவே அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பாரு இன்னும் இறக்கல, உயிரோட தாங்க இருக்காங்க. அதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இப்ப இவங்க அம்மன் பூஜைய வேற ஒரு பூசாரிய வர வச்சு ஆரம்பிக்க இப்ப இவங்க வீட்டுக்கு ஒரு மர்ம பெண் வராங்க. ஒரு கெஸ்டா தாங்க வந்திருக்காங்க. அப்படி வர்றது யாரு தெரியுமா? அந்த பாரு தாங்க. என்ன குளத்துல இருந்து எழுந்துக்கும் போது வேற மாதிரி இருந்தாங்க, இப்ப வேற மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்காதீங்க. இந்த சோட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாருவை காதலிச்சிருப்பாரு. இப்ப 20 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் பாரு இப்படி மாறி இருக்காங்க. சோ இவங்க தாங்க நம்ம ஹீரோயின். அப்படி அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த தாத்தால இருந்து அவருடைய 3 மகன்கள், அவங்களோட மருமகள்கள், முக்கியமா அந்த தாத்தாவோட மனைவி, இவெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நுழைய கூடாது, இவனால நம்மளுக்கு பெரிய தீட்டு அப்படின்ற மாதிரிலாம் கத்த. அது வரைக்கும் அந்த அம்மன் ஃபெஸ்டிவலை ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணும் அங்க வந்து நம்ம பாருவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் பாரு ஒரு 10 வருஷமா மும்பைல நம்ம சன்னி லியோன் மாதிரி நிறைய படங்களுக்கு ஒரு டான்சரா வந்து அப்பப்போ டான்ஸ் ஆடி இருக்காங்க. அதனாலேயே பயங்கர பாப்புலருங்க. படங்கள்ல அவங்களோட பேரு ருபினா அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள்ல டான்ஸ் ஆடின மாதிரி காமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ருபினாவா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி அந்த ஜேர்னலிஸ்டும் அங்க வந்த ருபினாவான நம்ம பாருவை கவர் பண்ண ஆரம்பிக்க, அப்பதான் இந்த குடும்ப விஷயம்னு சொல்லிட்டு, மும்பைல ஒரு கூத்தாடியா இருந்த உனக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் இல்ல, ஒழுங்கா வெளிய போ, உன்னை முதல்ல இந்த வீட்டுல சேர்த்ததே பாவம், இப்ப 2வது முறை வேற நுழைய பாக்குறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. இருந்தும் பாரு நேரா அந்த தாத்தா கிட்ட வந்து, அம்மன் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும் போதோ இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் நீங்க வெளியே அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும், நான் ஒரு கெஸ்டா என்னோட பழைய வீட்டுக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலையும் விழுந்துட்டு நேரா நம்ம ஹீரோயின் பாரு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளேயும் நுழையிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், எதுக்கு இந்த பாருவை பார்த்து வீட்டுல இருக்கவங்க பயப்படணும், அந்த தாத்தா பயப்படணும், இந்த பாரு யாரு, முன்னாடி நீ மருமகள்னு சொன்னியடா, இவங்க என்ன மருமகளான்னு கேட்டீங்கன்னா அது இல்ல, நான் உங்களை ட்விஸ்ட் பண்ண சொன்னேன், இவங்க ஒரு மர்ம பெண், இவங்க யாரு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்போ நமக்கு இருக்கிற சந்தேகம் மாதிரியே அந்த வீட்டுல சீனிவாசன் சேகர்னு 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களோட மனைவிகளுக்கும் இருக்குங்க. இப்ப பாருவும் அவங்களோட ரூமுக்கும் போயிட்டு இருக்க,
அப்ப அந்த இடத்துக்கு அந்த தாத்தாவோட ரெண்டாவது பொண்ணு பார்வை வந்து பாக்குறாங்க. நீங்க சின்ன வயசுல இந்த வீட்டை விட்டு போறப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேங்க. எனக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னு எதுவும் தெரியாது. ஆனா நீங்க திரும்பி வந்ததுல பெரிய சந்தோஷம். உங்களுக்கு ரூம் வேணா என்னோட ரூம்ல தங்கிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க, இல்ல இது நான் இருந்த வீடு, எந்த ரூம்ன்றத நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க நம்ம பாரு ஒரு ரூமையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்க அந்த தாத்தாவோட தங்கச்சியும் அந்த தாத்தா கிட்ட வந்து அந்த பொண்ணு யாருன்னு நான் பார்த்ததே இல்லையேன்ற மாதிரி கேட்க, அப்ப அந்த தாத்தாவோட மனைவியும் அவ சரியான விஷம், அவ இங்க இருக்க இருக்க நம்மளுக்கு தான் ஆபத்து, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவளை இந்த வீட்ல இருந்து விரட்டி விட்டோம், இப்ப திரும்ப வந்துட்டா அப்படின்ற மாதிரி கண்டபடி பேசுறாங்க. இப்ப அந்த பாருவும் வீட்டுக்குள்ள வந்து பெட்டு ரூம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பழைய விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருதுங்க. இன்னொரு பக்கம் அந்த பேர குழந்தைகள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நான் உங்களை படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன், நீங்க எங்க கூட எல்லாம் பேசுவீங்களா விளையாடுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கூடயும் ஃப்ரெண்டாக இப்ப நம்ம பாரு அந்த வீட்ல இருக்கிற ஒரு ரூம்ல தான் தங்கறதுக்கும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ரூம்ல தான் அந்த தாத்தாவோட முதல் பையன் அவங்க குடும்பத்தோட இப்ப வந்து தங்கியிருப்பாருங்க. ஆனா அவங்களோட லக்கேஜ் எல்லாம் வெளியெடுத்து வச்சுட்டு பாருவும் தங்க, அது அந்த முதல் பையனோட மனைவிக்கு பயங்கர எரிச்சலை ஏற்படுத்துது. அவங்களும் அந்த இடத்துல போயிட்டு பயங்கரமா சண்டை வலிக்க, நான் இங்க இருக்கப்போ இந்த ரூம்ல தான் நான் தங்கிட்டு இருந்தேன், அப்ப என்னோட ரூமுக்கு யாரும் வந்ததில்ல, இப்ப மட்டும் வரீங்களா, நான் இங்க தான் தங்குவேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாருவும் ஸ்ட்ரிக்டா சொல்ல, இப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஆண்களால எதுவுமே பேச முடியலைங்க. அதை எல்லாமே அந்த வீட்டு பெண்களும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம பாரு கிட்ட அந்த ரெண்டாவது பொண்ணும் அப்படி உங்க பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்க, எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும் போதோ எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அப்படி என்னோட வாழ்க்கை 16 வயசுல இருந்து தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி அந்த பாருவும் சொல்ல, இவங்க 16 வயசு வரைக்கும் தாங்க இந்த வீட்டுல வாழ்ந்திருப்பாங்க. இப்ப அந்த பாரு வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த பாருவை 300 காலத்துல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால அந்த சோட்டு, அவன் ஒரு மாதிரி தாங்க இருக்கான். ஏன்னா சோட்டுவோட மைண்டுக்கு வேற இந்த பாரு அடிக்கடி ஒரு பேயா தெரிவால. இப்ப அவங்களோட தங்கச்சியும் இந்த சோட்டு கிட்ட வந்து பாரு எதுக்காக இந்த வீட்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டா, அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்க, நான் பாருவை தீவிரமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பாரு இந்த வீட்ல வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரி, ஆனா வேலைக்காரியும் தாண்டி அவளுக்கு இந்த வீட்ல ஒரு சிறப்பு அந்தஸ்து இருந்தது, ஆனா அதை இந்த பாரு கெடுத்துக்கிட்டா, எனக்கும் அவ துரோகம் பண்ணிட்டா. இதே வீட்ல லேபரா இருந்த நோபின் அப்படின்ற ஒருத்தன் கூட இந்த பாரு ஒன்னா சேர்ந்து பழகி அவ மூலயமா பிரெக்னன்டாவும் ஆயிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அம்மாக்கும் அப்பாக்கும் கோவம் வந்து இந்த பார்வையும் அவங்க அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. அதுல அவ மனசுடைஞ்சு போயிட்டு ஒரு தண்ணியில குடிச்சு தன்னோட உயிரையே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணா. அப்படின்ற மாதிரிலாம் இந்த சோட்டுவும் அவங்க ரெண்டாவது தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, ஓப்பனிங் சீன்ல இந்த சோட்டு ஒரு குளத்து பக்கத்துல உக்காண்டிருப்பார்ல, அது எந்த குளம் தெரியுமா, இந்த பாரு உயிரை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குளத்தை குடிச்சிருப்பாங்கல்ல, அந்த குளம் தாங்க. அப்ப எப்படி பாரு அதுல இருந்து தப்பிச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத பின்னாடி பார்ப்போம். இப்ப நிகழ்காலத்துல அந்த வீட்டுக்கு இன்னொரு பெண்மணி குழந்தைய தூக்கிக்கிட்டு வராங்க. இவங்களும் அந்த தாத்தாவுடைய மகள் தாங்க. 2 பொண்ணு இருப்பாங்கன்னு சொன்னல, அதுல இவங்க தான் அந்த முதல் பொண்ணு. அவங்களும் வீட்டுக்கு வந்து இந்த பாரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட, அவளதான் எதுக்கு உள்ள விடுறீங்க, ஃபெஸ்டிவல் நடக்குது, இந்த நேரத்துல கெஸ்டா வந்த யாரையுமே வெளியே அனுப்ப மாட்டோம், அதனாலதான் உங்க அப்பா உள்ள விட்டுட்டாருன்ற மாதிரி அவங்க அம்மாவும் இந்த மகள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, முதல் மகளும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த முதல் மகள் எவ்வளவு மோசமானவங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க, ஆனா அந்த குழந்தைய இவங்களால பாத்துக்க முடியாதான், குழந்தைய பாத்துக்கிறதுன்னு ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிட்டு கூடயே இருந்த அந்த குழந்தைய அந்த வேலைக்காரி தான் பாத்துப்பாங்க. இப்ப ராத்திரி ஆகுதுங்க, எல்லாரும் தூங்க செய்யறாங்க. நம்ம ஹீரோயின் பாரு இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த வீட்டுல இருக்க ஒரு ரூம்ல தூங்க, அப்ப அங்க பாருவ யாரோ நின்னு கவனிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுதுங்க. அவங்களும் எழுந்து பார்த்தா அந்த நபர் அங்க இருந்து ஓடுறாங்க. இங்க பாரு மிரண்டு போய் கத்த, இப்ப பாரு கத்தினதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே அந்த இடத்துல பாருவோட ரூமுக்கும் வராங்க. அப்படி என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, ஏதோ ஒரு திருட இந்த ரூமோட வாசல்ல வந்து என்ன பாத்துக்கிட்டு இருந்தான், உடனே அவனை கண்டுபிடிங்கன்ற மாதிரி நம்ம பாருவும் சொல்ல, வீடு எல்லா பக்கமும் பூட்டி இருக்கு, கீழையும் காவலுக்கு ஆள் இருக்கு, மேல யாரு வந்திருக்க போறா, எதனா ஒரு கதையை நீ வந்தவனையே ஸ்டார்ட் பண்ணிடாத, அதனால தான் நீ வரதே பாவம், நீ வந்தா தீட்டுன்ற மாதிரி அவ்வளவு சொன்னோம் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவோட மனைவியும் போட்டு பயங்கரமா கத்த. இப்ப அந்த முதல் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே மா எதுக்குமா இவளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு பேர் இங்க வரீங்க, இவ எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா சொல்லிதான் இந்த வீட்டுல வந்து அனுப்பணும், வாங்கம்மா எல்லாரும் கிளம்பி அவங்க ரூமுக்கு போவோம் தூங்குவோம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த முதல் பையன் இருக்காரு பாத்தீங்களா சேகர், அவருக்கு ஒரு சந்தேகம், இன்னைக்கு காலையில தான் அந்த பூசாரி மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு, இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருட நுழைஞ்சு பார்வை ஏதோ பண்ண பாக்குறான், இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம குடும்பத்தை சுத்தி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி தோணலையான்ற மாதிரி அவருக்கு ஒரு
ஒரு கேள்வி வருதுங்க. இப்ப ரெண்டாவது மகன் சீனிவாசனும் வந்து அவங்க எல்லாரையும் குடும்பத்தார சமாதானப்படுத்தி எல்லாரையும் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போக, இப்ப பாரு தனியா இருக்க வேலையில சீனிவாசனும் நீ எந்த இன்டென்ஷனோட இந்த வீட்டுக்கு வந்தாலும் அந்த காரியம் நடக்காது. இங்க நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம். உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பாரு கிட்ட சொல்ல, பாருக்கும் அவரு என்ன பேசுறாரு என்ன ஏதுன்னு ஒரு கர்மமும் புரியலைங்க. இப்ப இந்த சீனிவாசன் அவரோட ரூமுக்கு வர, இப்ப அவர் மனைவியும் வந்து உண்மையை சொல்லுங்க, அந்த பாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருக்கும் போது என்ன நடந்தது, என்ன என்கிட்ட மறைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, இந்த சீனிவாசனும் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதே வேலையில இன்னொரு பிளாஷ்பேக்கும் ஓபன் ஆகுதுங்க. இதே சீனிவாசன் தான் சின்ன வயசுல இருக்கும் போதோ இந்த பாருவை அவருடைய ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு மாதிரி தொல்லை பண்ணிருப்பாருங்க. முக்கியமா அவருடைய ட்ரெஸ் ஒண்ணு கிழிஞ்சு போச்சு, நீ தான் பாரு தைச்சு கொடுக்கணும், நீ தானே வேலைக்காரின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்து தைக்கிற சமயத்துல பாருவை தப்பு தப்பா தொற்றுப்பாரு. அது எல்லாமே அங்க நினைச்சும் பாக்குறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில விடிதுங்க. நம்ம பாருவும் கையில ஒரு பெட்டியை எடுத்துக்கிட்டு நேரா இந்த சோட்டு இருக்காருல மூணாவது பையன், அவரை வந்து பார்க்க, சோட்டுவும் பாருவை பார்த்தவனும் ஒரு மாதிரி ஆகுறாரு. பாரு என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் உன்னோட சோட்டுன்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்னோட 16 வயசுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியல. நான் ஜஸ்ட் இந்த இடத்துக்கு வந்ததே இந்த பெட்டியை திரும்ப கொடுக்கறதுக்கு தான். இந்த பெட்டி உங்க குடும்பத்தோட பெட்டி தானே அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம சோட்டுவும் அந்த பெட்டியை பாக்குறாரு. அதை பாக்குறப்போ இந்த சோட்டுக்கும் பயங்கரமான ஷாக்குங்க. இது என்னுடைய பெட்டி, எங்க குடும்பத்துடைய பெட்டி தான், இது எங்க குடும்பத்துக்கிட்ட நீ கொடுத்துடு. ஆனா எனக்கு என்ன பயம்னா, நீ இந்த பெட்டியை கொடுத்தாலும் எங்க குடும்பத்துல இருக்கவங்க உன் மேல கோவப்பட்டு உன்னதான் தப்பு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த சோட்டுவும் சொல்ல, இப்ப பாருவும் கீழே அம்மன் பூஜை நடக்கிற இடத்துக்கு வராங்க. அப்படி அந்த இடத்துல இருக்கிற அந்த முதல் பையனான சேகரையும் கூப்பிட்டு, உங்க குடும்பத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், எல்லாரும் ஹாலுக்கு வந்துருங்கன்ற மாதிரியும் கூப்பிட, அப்படி பாருவோட பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாரும் ஹாலுக்கும் வந்து உக்காடுறாங்க. அந்த தாத்தாவோட மனைவியும், எங்க டைமை வேஸ்ட் பண்ணாத, அம்மன் பூஜை போயிட்டு இருக்கு, எது சொல்லனாலும் சீக்கிரமா சொல்லிட்டீங்க வந்து கிளம்புன்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி இந்த பெட்டி உங்களோட குடும்பத்து பெட்டி தானே, இதை உங்ககிட்ட திரும்ப கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி அந்த பெட்டியும் திறந்து காமிக்கிறாங்க. அதுக்குள்ள அவ்வளவு நகைகள் இருக்குங்க. பாக்குறதுக்கு அம்மனோட நகைகள் மாதிரியே இருக்கு. அம்மனோட நகைகள்லாம் இப்ப நம்ம கிட்ட பத்திரமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் பழசா இருக்கேன்ற மாதிரி அவங்களும் சொல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் நகைகள் நம்ம வீட்டுல இருந்து காணாம போச்சு, அந்த நகைகள் தான் இது எல்லாமே அப்படின்னு அவரு சொல்றாருங்க. இப்ப இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் நம்ம பாரு கிட்ட, அடி பாவி, இந்த வீட்ல இருந்து நீ போறப்போ அம்மன் நகையை எடுத்துட்டு ஓடி இருக்க, எவ்வளவு பெரிய திருடி தெரியுமா நீனு, அதனால்தான் இவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு சொன்னன்ற மாதிரி அங்க இருக்க பெண்களும் கத்த, அட பாவிங்களா, உங்களுக்கு இந்த நகையை திரும்ப கொடுக்கலான்னு வந்தா என் மேலேயே பழிய போடுறீங்கன்னு சொல்லி பாரு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப திரும்பி இன்னொரு பிளாஷ்பேக் வருதுங்க. அந்த பாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்ல இருந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அப்படி அவங்க போயிட்டு ஒரு குளத்துல விழுந்திருப்பாங்கல்ல, அந்த குளத்துல இருந்து நம்ம பாருவை எப்படியும் மீட்டு எடுத்திருப்பாங்க. இப்ப பாருவை பின்தொடர்ந்து ஓடி வந்த இந்த சோட்டுவும் அங்க பாருவை பார்த்திருப்பாரு. ஆனா அவரும் அந்த இடத்துல குளத்துல விழுந்ததுல பாரு இறந்து போயிட்டான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதுல இருந்தே இந்த பாரு இந்த சோட்டுவோட கண்ணுக்கு ஒரு பேய் மாதிரி அவரோட மைண்டுக்கு மட்டும் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பாரு அங்க இருந்து காப்பாற்றப்பட்டு அவங்க அம்மாவோட வேற ஒரு ஊருக்கு வந்திருப்பாங்க. நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. நம்ம பாரு தான் திருடின்ற மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் சொன்னதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்து ஆண்களான அந்த 2 அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல, அவங்களுமே அவ திருடியா இருந்தா இந்த நகைகளை எதுக்கு திரும்ப கொடுக்க போறா, அதான் திரும்ப கொடுத்துட்டாங்கல்ல, அதை வாங்கி வச்சுப்போம், தேவையில்லாம திருடி பாட்டெல்லாம் கட்ட தேவையில்லைன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இவனுங்க எதுக்கு தேவையில்லாம புதுசா வந்த அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாக்கும் புரியல, அந்த 2 நபர்களுடைய மனைவிகளுக்கும் புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் வராருங்க. வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி இப்ப குடும்பத்துக்குள்ள இன்னொரு பரபரப்பு. இப்ப அந்த தாத்தா அந்த 2 மகன்களோட வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, இப்ப ரீசெண்டா இறந்து போன உங்க வீட்டு பூசாரி சாவுல ஒரு மர்மம் இருக்கு, அது இயற்கையான மரணம் இல்ல, அவரை யாரும் போட்டு தள்ளியிருக்காங்க, அது தொடர்பா தான் உங்ககிட்ட விசாரிக்க வந்தேன்ற மாதிரி அந்த தாத்தா கிட்டயும் அவர் சொல்ல, ஆனா இந்த தாத்தாக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, என்னது பூசாரிய போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இங்க இன்னொரு பக்கம் அந்த தாத்தாவோட மனைவியை காமிக்க, அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாரு பண்ண ஒரு சம்பவத்தினால அந்த பாருடைய துணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நடு வீட்லயே வச்சு கொளுத்திருப்பாங்க. அந்த தாத்தா கேட்டதுக்கு, அவ நம்ம வீட்டுல இருந்ததுனால நம்மளுக்கு அந்த பாவம் வரக்கூடாது தான் கொளுத்துறன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இங்க போலீஸும் இந்த தாத்தாவை போட்டு அந்த பூசாரி பத்தி உங்களுக்கு எதுனா தெரியுமான்ற மாதிரி விசாரிக்க, அப்பதான் அந்த தாத்தாக்கு அந்த பூசாரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஏதோ பணம் வேணும்ன்ற மாதிரி என்கிட்ட வந்து கடன் கேட்டாரு, இப்போ என்கிட்ட அப்போ காசு இல்ல, அம்மன் பூஜைக்கு அப்புறம் உனக்கு பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன், ஆனா எதுக்காக அவன் பணம் கேட்டான், ஏது என்ன விஷயம்னு என்னால எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்ற மாதிரியும் அந்த போலீஸ் கிட்ட சொல்ல, இப்ப இந்த போலீஸ் ஆபீசருக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குதுங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம பாரு இருக்காங்கல்ல, அவங்க பரபரப்பா வர
வராங்க. அந்த தாத்தா கிட்டயுமே அந்த போலீஸ் முன்னாடி என்னோட புஸ்தகத்துல இருந்த சில பேப்பர்ஸ் எல்லாம் காணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸ்காரரும் அது என்ன மாதிரி புத்தகம், என்ன மாதிரி பேப்பர்ன்ற மாதிரி கேட்க, அது என்னோட அம்மா எனக்கு கொடுத்த புத்தகம், அதுக்கு நடுவுல சில பேப்பர்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த பேப்பர்ஸ்ல சில தலைப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அது என்ன மாதிரி தலைப்புகள்ன்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் கேட்க எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா ஒரு தலைப்பு மட்டும் கண்டென்ட்ஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒரு தலைப்பு வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்பதான் அந்த போலீஸ்காரருக்கு தூக்கி வாரி போடுதுங்க. அந்த கண்டென்ட்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் இறந்து போன அந்த பூசாரியோட வாயில ஒரு பேப்பர்ல எழுதி யாரோ வச்சிருப்பாங்க. இத பார்த்த உடனே உறைஞ்சு போய் மொத்தம் அந்த புத்தகத்துல எத்தனை தலைப்புகள் இருந்ததுன்ற மாதிரி கேட்க, அதுவும் நம்ம ஹீரோயினான பாருவால சரியா ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த தலைப்பாச்சு என்ன தெரியுமான்ற மாதிரி கேட்க, இங்க இன்னொரு பக்கம் நம்ம சோட்டுவை காமிக்கிறாங்க. அதான் மூணாவது பையன். அவரால் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியல, பாரு வேற இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால என்னால நிம்மதியா இருக்க முடியல, நான் இப்பயே இந்த வீட்டுல இருந்து கிளம்புறேன்ற மாதிரி அவசர அவசரமா துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இப்ப அந்த போலீஸ்காரனுமே தொடர்ந்து அந்த இறந்து போன பூசாரிய பத்தி விசாரிக்கும் போதோ, நேத்து 4 மணிக்கு இந்த தாத்தாவோட மகன்களான இந்த சீனிவாசனும் சேகரும் அந்த பூசாரியோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. நீங்க எதுக்கு அங்க போனீங்கன்ற மாதிரி கேட்க, ஈவினிங் பூஜைக்கு கூப்பிடுறதுக்காக போனோம், நாங்க போகும்போதே அந்த பூசாரி இறந்துதான் கடந்தாருன்ற மாதிரி சொல்ல, நீங்க வேற யாருன்னா அந்த இடத்துல பாத்தீங்களான்ற மாதிரி கேட்கும் போதுதான் எங்களோட தம்பி சோட்டுவை பார்த்தோன்ற மாதிரி அங்க சொல்றாங்க. இப்ப இந்த போலீஸுக்கும் அந்த சோட்டு மேல சந்தேகம் வருதுங்க. நேத்து எதுக்கு அந்த குளத்து பக்கத்துல போய் நீ உட்காந்துக்கிட்டு இருந்த, அதுவும் அந்த பூசாரி வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கிற குளத்து பக்கத்துல உட்காரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பல கொஸ்டினை கேக்குறாரு. சோட்டுக்கும் அங்க எந்த ஒரு பதிலும் இல்ல. உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு, நீ தான் அந்த பூசாரிய போட்டு தள்ளி இருக்கணும், இப்ப நீ எங்க கிளம்புற? இல்ல இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஓ, பூசாரிய போட்டு தள்ளிட்டு தப்பிக்கணும்னு வீட்டுல இருந்து கிளம்புறியா அப்படின்னு திரும்பி அந்த போலீஸ்காரரு சோட்டுவை லாக் பண்றாரு. இந்த மர்மம் இங்க நீங்கிற வரைக்கும் நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது, நீ இந்த வீட்லயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சோட்டுவை அந்த வீட்லயே இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் இருக்க வைக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த புத்தகத்துல இருந்த அந்த 2வது சென்டென்ஸ் ஞாபகம் வருதுங்க. அந்த வார்த்தையோட பேரு ப்ரெஃபேஸ். இது சொன்னதும் போலீஸ்காரர் இன்னமும் உறைஞ்சு போறாரு. இப்ப அப்படியே திரும்பி இன்னொரு பிளாஷ்பேக் உள்ள போகுதுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாருவும் இந்த சோட்டுவும் காதலிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு அம்மன் ஃபெஸ்டிவல்ல போய் கலந்துப்பாங்க. அதே அம்மன் ஃபெஸ்டிவலுக்கு இந்த சோட்டுடைய முதல் அண்ணனான இந்த சேகரும் வந்திருப்பாரு. அப்படி அங்க இருந்த வேலைக்காரி பாருவை தனியா கூப்பிட்டு அப்படி பாருவோட வாயில நிறைய லட்டுகளை வச்சு அடைப்பாரு. அப்படி நம்ம பாருவை அங்க பேச விடாம பண்ணிட்டு பாருவை தப்பு தப்பா தொற்று பாருங்க இந்த சேகர். அதை எல்லாத்தையும் இப்போ இந்த முதல் பையனான சேகரும் நினைச்சு பாக்குறாரு. ஆக மொத்தத்துல அந்த பாரு கிட்ட இந்த முதல் பையன் 2வது பையன் 2 பேருமே தப்பா நடந்திருக்காங்க. ஆனா இது எதுவுமே நம்ம பாருக்கு இப்போ ஞாபகத்துக்கு இல்லைங்க. ஆனா இதையெல்லாம் இப்போ இந்த முதல் பையனும் 2வது பையனும் நினைச்சு பாத்துக்கிறாங்க. ஒரு கடத்துல நம்ம பாருவோம் அந்த அம்மன் ஃபெஸ்டிவல்ல இப்ப நிகழ்காலத்துல வந்து கலந்துக்க, அங்க அந்த வீட்டு பெண்கள்லாம் ஒரு கூத்தாடிலாம் இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த, அப்ப அந்த 2 சகோதரர்களும் அந்த இடத்துக்கு வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணி, பாரு நீ மேல போ, இங்க இருந்து தேவையில்லாம உங்க பேச்செல்லாம் வாங்காதன்ற மாதிரியும் அங்கிருந்து பாருவை சேஃபா அனுப்புறாங்க. அது மூலயமா அவங்க பொண்டாட்டிகள் கிட்ட ஒரு திட்டையும் வாங்கிக்கிறாங்க. இப்ப நம்ம பாரு தனியா இருக்க வேலையில அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணு, பாரு உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க, சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனா என்னோட கணவர் இப்ப கூட இல்ல, அதே மாதிரி என்னோட பையனும் இப்ப கூட இல்ல, என்னோட பையன் இப்ப என் கணவர் கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பாருவும் சொல்ல, கொஞ்சம் எல்லாத்தையும் கவனமா கவனிச்சுக்கிட்டே வாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க நிறைய ட்விஸ்ட்களை பார்க்க போறீங்க. இப்ப ராத்திரி இந்த 2வது பையனான சீனிவாசனும் ஒரு பயத்தோடயே இருக்காருங்க. வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்ற மாதிரியும் அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரிதான் அந்த தாத்தா இருக்காருல, அவரும் அதே பயத்தோட ராத்திரி முழுங்க தூங்க முடியாம வச்சுக்கிட்டும் இருக்காரு. இங்க பாரு ரூம்ல அவங்களோட பையனோட போட்டோ எடுத்து பாத்துக்கிட்டு அதுல மிஸ் யூ மம்மான்ற மாதிரி அந்த பையன் எழுதிருப்பான் போல. அந்த சோட்டுவை காமிக்கிறாங்க. சோட்டு நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும் போதோ அந்த பாரு பேயா வந்து சில கவிதைகளை நம்ம சோட்டு கிட்ட சொல்ல, சோட்டுவால தூங்க முடியாம தவிக்க, இப்ப சோட்டு ஒரு ஷாக்கோட எழுந்துக்கிறாரு. ஆனா பக்கத்துல யாரும் இல்ல. ஜன்னல் பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு ஒளி வருதுங்க. அவரும் என்னன்னு போய் பாக்குறாரு. இப்ப அப்படியே கட்டாச்சுன்னா காலையில விடியுது. குடும்பத்துல இருக்க எல்லாரும் நடு ஹாலுக்கு வந்து காஃபி குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, அப்ப சீனிவாசன் கிட்ட வந்து அவங்க மனைவியும் வயலுக்கு போய் கொஞ்சம் புல் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்ப, அப்ப சீனிவாசன் ஒரு பயங்கரமான விஷயத்த பாக்குறாருங்க. அண்ணா சேகரண்ணா இங்க வாங்கினான்ற மாதிரி கத்த, இப்ப குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன ஏதுன்னு அந்த இடத்துல அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா அங்க நம்ம சோட்டு இருக்காருல 3வது பையன், அவரு அங்க மோசமான
முறையில இறந்து கிடக்குறாருங்க. இப்ப இந்த போலீஸ்காரரான இன்ஸ்பெக்டருக்கும் இந்த விஷயம் கேள்விப்பட அடிச்சு பிடிச்சு அவரும் வீட்டுக்கு ஓடி வராரு. சோட்டுவோட பாடிய பார்த்த அவரும் திகைப்படைகிறாரு. இங்க தாத்தாவும் இப்படி அநியாயமா என்னோட 3வது மகனை பறி கொடுத்துட்டேன்னு சொல்லி மண்டையெல்லாம் பிச்சிக்க இப்ப அந்த போலீஸ்காரரும் சோட்டுவோட பாடிய ஆராய்ஞ்சு அவரோட வாய்க்குள்ளேயும் ஒரு பேப்பர் இருக்குங்க. எப்படி அந்த பூசாரி வாய்க்குள்ள ஒரு பேப்பர் இருந்ததோ அதே மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து அதுல நம்ம ஹீரோயின் அந்த புக்ல இருக்க 2வது வார்த்தையை சொல்லிருப்பாங்கல்ல ப்ரிஃபேஸ், அந்த வார்த்தை இருக்கிறதும் கவனிக்கிறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினை அங்க வர சொல்ல ஹீரோயினும் சம்பவ இடத்துக்கு வராங்க. அங்க இந்த சோட்டு இறந்திருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களும் அநியாயமா நீதான் இந்த சோட்டுவை இப்படி பண்ணிருக்க, நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்துதான் இப்படி நடந்திருக்கு, நீ வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூசாரி செத்தாரு, இப்ப சோட்டு போயிட்டான், இவதான் எல்லாம் பண்ணிருக்கா, இவளை புடிங்க புடிங்கன்ற மாதிரியும் பயங்கரமா கத்த இங்க ஹீரோயினும் சோட்டு சோட்டுன்னு சொல்லி ஒரு மாதிரி உடைஞ்சு போறாங்க. போலீஸுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த புக்ல இருந்த கண்டென்ட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரிஃபேஸ்ன்ற மாதிரி 2 வார்த்தைகள் 2 பாடிக்குள்ள இருந்து நாங்க எடுத்துட்டோம். இப்ப இந்த சம்பவத்தை யாரு பண்ணான்றத பின்னாடி விசாரணையில பாத்துக்கலாம். ஆனா இப்ப அந்த புக்ல மீதி எத்தனை டாபிக்ஸ் இருந்தது, அந்த டாபிக்ஸோட பேரு என்னன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா யோசிக்கிறாங்க. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்க அப்பதான் அந்த புக்ஸ்ல இன்னும் மீதி 4 டாபிக்ஸ் இருந்தது. அப்படி அடுத்த டாபிக்கோட பேரு சாப்டர் 1ன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு குடும்பத்துல இருக்க எல்லாரும் நடுங்கி போறாங்க. அப்பனா இன்னும் 4 பேரு இந்த குடும்பத்துல இதே மாதிரி ஆக போறாங்க. அந்த 4 பேரு யாரு, அப்படி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, மர்மமான விஷயங்களை பண்ற அந்த குற்றவாளி யாரு, இதுக்கப்புறம் பல ட்விஸ்டுகளோட செகண்ட் சீசன்ல பார்க்க போறோம். உடனே அடுத்த வீடியோவான்னு கேட்காதீங்க, ஏன்னா செகண்ட் சீசனையும் இதே வீடியோல இப்ப பார்க்க போறோம். பாப்போமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், ஆனா நமக்குனே பிரச்சனை பண்றதுக்கு சில பேர் வீடியோவே போட விடாம பண்றாங்க. எனிவே கீழே லிங்க் கொடுக்குறேன், நம்மளோட செகண்டரி சேனலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில வீடியோஸ் அங்க வந்துடும். இப்ப செகண்ட் சீசனுக்குள்ள போனா முன்ன சீன்ல அதாவது இந்த சோட்டு இறக்கத்துக்கு முன்னாடி ராத்திரி ஒரு பேய் கனவு வந்திருக்கும். அதுக்கப்புறம் மூஞ்சில யாரோ லைட் அடிச்சிருப்பாங்க, இவரு வெளியே போயிருப்பார்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. இவரு வெளியே போய் பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் பாரு மாதிரியே யாரோ சாரி கட்டிட்டு போறத பார்த்திருப்பாரு. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகும்போது அங்க ஒரு பயங்கரமான நபரை பார்த்திருப்பாரு. அது யாரு அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இப்ப 3வது பையன் இறந்து போனதுல இருந்து அந்த குடும்பமே சிரம்பிச்சு போகுதுங்க. அவங்க அம்மாலாம் கதறி அழுகுறாங்க. அந்த 2வது தங்கச்சி தானே நம்ம சோட்டுவை பார்த்திருப்பாங்க, அவங்களும் கண்கலங்கி போறாங்க. இங்க சோட்டுவோட அண்ணன்களான சேகருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் ஒன்னும் புரியல, இங்க என்ன நடக்குது, ஒருவேளை பாரு தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்காளா அப்படின்னு பல கேள்விகள். இப்ப அந்த குடும்பத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்க போலீஸ் கிட்ட வந்து ஒரு சின்ன பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு வெளிநபரும் அந்த பூசாரி பக்கத்து வீட்டுல இருப்பாங்க போல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அதாவது அந்த சின்ன பொண்ணு நேத்து ஒரு 4 மணிக்கு அந்த பூசாரியோட வீட்டுக்கு ஒரு லேடி வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு வந்தாங்க. நான் அவங்கள பார்த்தேன், அவங்க 4 மணிக்கு வந்து கதவை மூடினாங்க. அதுக்கப்புறம் தான் பூசாரி இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்ல இப்ப உங்க குடும்பத்துல இருக்க யாருக்கும் ஒன்னும் புரியல, யார் அந்த வெள்ளை சாரியை கட்டிருப்பான்ற மாதிரி யோசிக்க அதே நேரத்துல அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கூட இருக்க கேமராமேனும் நேத்து பால்கனியில நின்னுட்டு இருக்கும் போதோ ராத்திரி இந்த சோட்டுவை பார்த்திருக்காரு. அவரு வெள்ளை சாரி கட்டின ஒரு பொண்ணு பின்னாடி போனதையும் பார்த்திருக்காரு. அப்படி வெள்ளை சாரி கட்டின ஒரு பொண்ணு தான் இதை எல்லாத்தையும் பண்றான்ற மாதிரியும் அவரும் சொல்ல இப்ப எல்லாரோட கண்ணும் நம்ம ஹீரோயினான பாரு மேல திரும்புதுங்க. அவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி இவ தான் பண்ணிருப்பான்ற மாதிரி சொல்ல ஆனா பாரு நேத்து ராத்திரி நான் 2வது தங்கச்சியோட ரூம்ல தான் தூங்குனேன்ற மாதிரி, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவகிட்டயே கேளுங்கன்ற மாதிரியும் சொல்ல அந்த 2வது தங்கச்சியும் வந்து பாரு என் கூட தான் இருந்தா, நான் ராத்திரி எல்லாம் தூங்க முடியாம தவிச்சேன், அதனால ஐ விட்னஸ் நானே இருக்கன்ற மாதிரி சொல்ல இப்ப இவங்களாலையும் அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. இப்ப அந்த குடும்பத்துல இருக்கவங்க திரும்பி அந்த அம்மன் ஃபெஸ்டிவலை நடத்த ஆரம்பிக்க இதெல்லாம் பாக்குற போலீஸ்காரருக்கும் அந்த தாத்தா கிட்ட வந்து என்ன ஆளுங்க நீங்க, உங்க பையன் இப்பதான் இறந்து போனா, கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி இந்த ஃபெஸ்டிவல் நடத்துறீங்கன்ற மாதிரி கேட்க அந்த தாத்தாவும் ஒரு வாட்டி இந்த ஃபெஸ்டிவலை ஆரம்பிச்சுட்டா என்ன ஆனாலும் முடிக்கிற வரைக்கும் அதை நிறுத்தக்கூடாது, அதுதான் எங்க குடும்பத்தோட பாரம்பரியம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு கடத்துல இந்த 2வது பையன் இருக்காரு பாத்தீங்களா சீனிவாசன், அவரு அம்மன் ஃபெஸ்டிவல்ல இருந்து எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் போய் கொஞ்ச நாள் தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரு மனைவி கிட்டயும் சொல்லிட்டு நேரா அவருடைய ரூமுக்கு போறாருங்க. அப்போ அங்க ஏதோ ஒரு பெண்மணி வெள்ளை சாரி கட்டிட்டு வந்து நிக்கிறதையும் அந்த சீனிவாசன் கவனிக்கிறாரு. அதை பார்த்து உறைஞ்சு போறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த சீனிவாசனோட வைஃபும் மேல் ரூமுக்கு போயிட்டு தன்னோட கணவரை பார்க்க அப்ப அந்த இடத்துல ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்து அலறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு குடும்பமே ஓடி வந்து பாக்குது. அங்க நம்ம சீனிவாசன் ரொம்ப கொடூரமான முறையில இறந்து கிடக்குறாருங்க. அதை பாக்குற குடும்பத்துல
குடும்பத்துல இருக்கிற சீனிவாசனுடைய தங்கச்சி, அக்கா, அம்மா, அப்பா, அவங்க அண்ணங்க, மனைவின்னு சொல்லிட்டு எல்லாரும் உறைஞ்சு போக கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி நம்ம போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அவர் அந்த இடத்துக்கு வராரு. இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ளயும் அந்த தாத்தா இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பிள்ளையா என்னை விட்டு போயிட்டே இருக்காங்களே, அடுத்து யாரு? உண்மையாலேயே அந்த போலீஸ்காரரு சொன்ன மாதிரி அந்த புக்ல இருக்கிற 4 டாபிக்ல 3 டாபிக் இன்னும் பேலன்ஸ் இருக்கே, அப்ப 3 பேர் இதே மாதிரி இறந்து போவாங்களா? அவர் ரொம்ப பயப்பட இங்க முதல் பையன் சேகர் இருக்காருல, அவரோட மனைவிய வந்து இந்த குடும்பத்துல என்னடா நடக்குது, அப்படி என்னதான் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? அந்த பாரு யாரு? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் இத்தனை குழப்பங்கள் நடக்குது. அவகிட்ட அந்த சாமியோட நகைகள் எப்படி போச்சு அப்படின்னு பல கேள்விகள் கேக்குறாங்க. ஓப்பனிங் சீன்ல சாமி நகைகளை போட்டு விட்டு ஒரு பெண் கிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துப்பாரு பாத்தீங்களா, அது இந்த பாரு கிட்ட தாங்க. ஆனா அப்படி நடந்துகிட்ட நபர் யாருன்றத காமிக்க மாட்டாங்க. இப்ப போலீஸ்காரருமே அந்த இறந்து போன சீனிவாசனோட பாடிய பார்த்துட்டு இப்ப இந்த பாடிக்குள்ள எந்த பேப்பருமே இல்லையேன்ற மாதிரி கேட்க, அப்பதான் சீனிவாசனோட மனைவி அவங்க கையில இருக்கிற பேப்பரை கொடுக்கறாங்க. அதுல இவங்க சந்தேகப்பட்ட மாதிரி சாப்டர் 1ன்னு எழுதிருக்குங்க. அப்ப அடுத்து சாப்டர் 2, சாப்டர் 3 கன்க்ளூஷன் சொல்லி 3 சம்பவங்கள் நடக்கும். இப்ப இறந்து போன சீனிவாசனோட மனைவி கிட்டையும் தொடர்ந்து விசாரிக்கும் போதோ, உன் புருஷன் சாகத்துக்கு முன்னாடி எதுனா பேசினாரான்ற மாதிரி போலீஸ்காரர் கேட்க, அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல வந்தாரு, போ என் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல, அதுல என்ன இருக்கு, அதுல எதனா ஒரு பேர் வருமா, போனின்னு ஒரு பேர் வரும் அப்படின்ற மாதிரியே இவங்க கெஸ் பண்றாங்க. போனிக்கும் இந்த நடக்கிற அடுத்த சாவுக்கும் என்ன சம்பந்தம், எதுனா இருக்குமோ, ஒருவேளை போனின்னு பேர் வச்சவன் தான் இதெல்லாம் பண்றானோன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த இடத்துல அந்த முதல் பொண்ணு இருக்காங்கல்ல, மேபி இருக்கலாம், அந்த பாரு இருக்கால, அவளோட முழு பேரு பர்போனி, அவளை சுருக்கமா நாங்க பாருன்னு கூப்பிடுவோம், ஒருவேளை அத கூட இறந்து போன சீனிவாசன் சொல்ல வந்திருக்கலான்ற மாதிரி அங்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம பாருவாங்க கூப்பிடுறாங்க. ஏமா உன் பேர் பர்போனியாமே, இது தெரியாம நான் பாருன்னு நினைச்சிருக்கேன், உன் பேரை தான் அந்த சீனிவாசன் இறக்கத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான், சோ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அப்படியே கட்டாச்சுன்னா இன்னொரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, பாரு என்கிற பர்போனி, அவங்க அதே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோலி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கலர் பவுடர் மூலயமா அவங்க உடம்புல கையில எல்லாம் பூசுறன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அண்ணனான இந்த சேகரும் தம்பியான இந்த சீனிவாசனும் ரொம்ப தப்பா அங்க நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்திருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே இந்த வீட்டுடைய முதல் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்திருப்பாங்க. பார்த்ததுக்கு எதனா கேட்பாங்கன்னு பார்த்தா தன்னோட அண்ணன்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அங்க நம்ம ஹீரோயின் மேல தண்ணி அடிச்சுக்கிட்டு அவங்களும் கூட சேர்ந்து கொடுமைப்படுத்திருப்பாங்க. இப்ப அப்படியே நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம பாருவோ கூப்பிட்டு போலீஸ்காரருக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க பாருவோ போனின்ற பேரு என்னதான் என்னோட நேமோட சேர்ந்து இருந்தாலும் இந்த வீட்டுல போனின்னு சொல்லி ஒருத்தரை மட்டும் தான் கூப்பிடுவாங்க. இந்த வீட்டுடைய லேபரா இருந்து அதுக்கப்புறம் இந்த வீட்டுடைய மாப்பிள்ளையா மாறின இந்த முதல் பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த தாத்தாவோட முதல் பொண்ணுங்க, அவங்களோட புருஷனை தான் போனின்னு கூப்பிடுவாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு ஆங்கிள் இருந்து சொல்றாங்க. இப்ப அந்த முதல் பொண்ணு கிட்டையும் புருஷன் எங்கன்னு கேட்க, இப்ப அவர் என் கூட இல்ல, ஊர்ல வேலை விஷயமா இருக்காருன்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த போனி இப்ப திரும்பி இந்த கிராமத்துல இருக்கிற இந்த வீட்டுக்கு தாங்க வந்துகிட்டு இருக்காரு. இப்ப 2 பேர் மேலயுமே சந்தேகம் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணாம நீங்க இந்த வீட்டுல தான் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இருக்கணும்ன்ற மாதிரி அந்த போலீஸ்காரரும் சொல்றாரு. இப்ப அந்த ஊருக்கு வர அந்த முதல் பெண்ணுடைய கணவர் இருக்காருல, அவர் நேரா அந்த ஊர்ல இருக்கிற அவரோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த போனியோட வீட்டுல யாருமே இல்லைங்க. ஆனா யாரோ அங்க இருக்கிற மாதிரியும் அவங்க இந்த போனியை விட்டு போன மாதிரியும் அதுல இந்த போனி பயங்கரமா கோவப்படுற மாதிரி எல்லாம் அங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த போனி தான் இந்த எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரா, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருதுங்க. இறந்து போன அந்த 3வது பையனான சோட்டுவோட உடம்ப பார்த்ததுல அவ உடம்புக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதா டாக்டரும் சொல்ல, இவரும் அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சு ஓடுறாரு. அப்படி ஓடுற வேலையில தான் அந்த வீட்டுக்கு இந்த போனி வரதையும் பாக்குறாரு. போனி, நானே உங்களை தேடி வரணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்களா, வீட்லயே இருங்க, கண்டிப்பா உங்ககிட்ட வருவேன்னு சொல்லிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இறந்து போன அந்த 3வது பையனோட உடம்புல ஒரு சாவி இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்ப அந்த சாவியும் எடுத்து இந்த சாவி எப்படி இறந்து போன சோட்டு உடம்புக்கு போச்சுன்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த சாவி எடுத்துட்டு வந்து அந்த குடும்பத்துக்கிட்டையும் காமிச்சு, இந்த சாவி உங்க குடும்பத்துல இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிற எதனா ரூமுடைய சாவியான்ற மாதிரி கேட்க, குடும்பத்துல இருக்க பெண்களும் பார்த்துட்டு ஆமா இது பழைய ரூமோட சாவின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம்ல இந்த பழைய அரிசிகளையும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வைக்கிற ஒரு ரூமாவும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ஸ்டோர் ரூமோட சாவி எதுக்காக உங்க புள்ளையோட வயிற்றுக்குள்ள போகணும்ன்ற மாதிரி இவருக்கும் ஒன்னும் புரியல. ஆனா இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க இதே ஸ்டோர் ரூம்ல நம்ம பாரு இருக்காங்கல்ல, அவங்க அடைச்சு வைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஏன்
ஏன் அங்க அடைச்சு வைக்கப்பட்டாங்கன்றத பின்னாடி பார்ப்போம். இப்ப அந்த முதல் பொண்ணுடைய கணவர் போனி வேற வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலன்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவரும் கொஞ்சம் பயப்படுறாருங்க. இங்க அந்த முதல் பையன் சேகரை காமிக்கிறாங்க. சேகரோட மனைவியும், ஏங்க உங்க வீட்டுல என்னதாங்க நடக்குது, வீட்டுல இருக்க ஒவ்வொரு நபர்களா போய் சேர்றாங்க, அடுத்து நீங்க போயிட்டீங்கன்னா என் வாழ்க்கை அவ்வளவுதாங்க, பேசாம ஊருக்கு போயிடுவோம். அப்படி உங்க வீட்டுல இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம்ல என்ன ஒளிச்சு வச்சிருந்தீங்க, எதுக்காக அந்த சாவி போய் உங்க தம்பியோட உடம்புல இருந்திருக்கு, எந்த உண்மையை சொல்ல மாட்டீங்களேன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. அப்பதாங்க இந்த சேகரும் அதே ஸ்டோர் ரூம்ல தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாருவை அடைச்சி வைக்கப்பட்டதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அப்படி பாருவை அடைச்சி வச்சு என்ன பண்ணாங்கன்றதையும் பின்னாடி பார்ப்போம். இப்ப அந்த வீட்டோட மாப்பிள்ள போனி இருக்காருல, அவர்கிட்டயும் போலீஸ் விசாரிக்கும் போதும் எனக்கு இந்த குடும்பத்தை பத்திலாம் பெருசா எதுவும் தெரியாது, 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதாவது இந்த வீட்டுடைய முதல் பெண்ணுங்க, ஆனா அதுவே ஒரு விவகாரமா தான் பண்ணிக்கிட்டேன், நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், இவங்க வீட்டுல ஒத்துக்கல, உடனே நாங்க 2 பேரும் வீட்டுல இருந்து ஓடுறதா முடிவு பண்ணோம். அப்படி இவளை கூட்டிட்டு நான் வீட்டுல இருந்து ஓடுற சமயத்துல இதே வீட்டுல இருக்கிற அந்த தாத்தாவும் இந்த சீனிவாசன் சேகர் எல்லாமே எங்க அப்பா அம்மாவை உள்ள தூக்கி வச்சு பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தினாங்க. பட் இருந்தும் நாங்க கல்கத்தால இருந்து மும்பைக்கு ஓடி போய் வாழ்க்கைய வாழ்ந்தோம். அப்படி நாங்க ஓடின 2 நாள் கழிச்சு எங்க வீட்டுல என்னோட தங்கச்சி ஒரு குளத்து பக்கத்துல பிணமா கடந்தா. அவளோட மரணம் இன்னமும் ஒரு மர்மத்தை தான் ஏற்படுத்து. அந்த குற்றவாளி யாருன்னு இன்னமும் கண்டுபிடிக்கல. நான் இவளை கல்யாணம் பண்ணதுக்காக இவளோட வீட்டுல இருக்கிற இந்த தாத்தாவும் இந்த அண்ணன் தம்பி மேலதான் எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனா எதுவுமே நிரூபணம் ஆகல. அப்படி புள்ள ஓடி போயிட்டான், பொண்ணு மர்மமான முறையில இறந்துட்டான்னு சொல்லி எங்க அப்பா அம்மா அவங்களோட உயிரையும் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதனால தாங்க போனி வந்த உடனே அவரோட வீட்டுக்கு போய் கதறி அழுகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இப்ப போனி கிட்டையும் அந்த ஸ்டோர் ரூம்ல இந்த வீட்டுல எதனா நடந்ததுன்னு நீங்க இருக்கும் போது கேள்விப்பட்டீங்களான்ற மாதிரி இந்த போலீஸும் கேட்க, இந்த வீடே ஒரு பாவப்பட்ட வீடுதான். இந்த பாரு இருக்கால, அவ இங்க வேலைக்காரியா வேலை பார்க்கற சமயத்துல இந்த வீட்டுக்குள்ள நிறைய கொடுமைகள் நடக்குதுன்ற மாதிரி என்கிட்ட சில வார்த்தைகள் சொல்லிருக்கா. ஆனா அது என்கிட்ட விலாவரியா சொன்னதில்ல. மேபி நீங்க பாரு கிட்டயே கேட்டு பாருங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்ல, ஆனா பாருக்கு தான் எது பத்தியுமே ஞாபகம் இல்லையே. இப்ப இந்த போலீஸ்காரரும் இந்த வீட்டுல இன்னொரு மர்மமான சம்பவம் நடக்கலாம், அதுக்காக எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு கிட்டையும் மேபி அடுத்ததா இந்த வீட்டோட முதல் பையனை கூட யாருன்னா எதுனா பண்ணலாம், நீங்க உங்க டீமோட அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, இந்த ராத்திரி எப்படின்னா நம்ம கடந்தாகணும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க போனி இருக்காரு பாத்தீங்களா, அவரு தன்னோட மனைவியான அந்த முதல் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறாரு. இது கொடுக்கறதுக்காக தான் நான் மும்பைல இருந்து இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இங்க இந்த முதல் பையன் இருக்காருல சேகர், அவரும் நைட்டு பயங்கரமா குடிச்சிட்டு தன்னோட அப்பாவான அந்த தாத்தாவை வந்து எழுப்பி, யோ அவ்வளோதாயா, நம்ம ஆட்டெல்லாம் முடிய போகுது, தம்பி போயிட்டான், இப்போ நானும் போயிடுவேன், அடுத்து நீயும் போயிடுவையா அப்படின்ற மாதிரியும் உளறிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டு அந்த தாத்தாவும் பயப்பட, அது ஒரு ஓரத்தில் இருந்து அந்த தாத்தாவோட மனைவியும் கவனிக்கிறாங்க. அப்படி இவரும் அந்த தாத்தாவும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணியிருப்பாங்கன்றதையும் பின்னாடி பார்ப்போம். விடிகாலில் வரைக்கும் ஆகுதுங்க, எல்லாரும் சேஃபாக தான் இருக்காங்க. இப்போ விடிகாலில் ஒரு பூஜை பண்ணிக்கிட்டும் இருக்க, அப்போ திடீர்னு கரண்ட் போகுது, எல்லாரும் பதறி போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கரண்ட் வர எல்லாரும் சேஃபா இருக்கிறதா பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுடைய முதல் பொண்ணு, இப்ப கூட போனி கிட்ட டைவர்ஸ் வாங்கினாங்களே, அந்த முதல் பொண்ணு தாங்க காணாம போயிருக்காங்க. அவர் கூடயே சேர்ந்து அந்த போனியும் காணோம். வீட்டுல இருக்க எல்லாரும் துடிச்சு போறாங்க. இப்ப அந்த வீட்டை சுத்தி எல்லாரும் சோதிக்க, அந்த போலீஸ்காரரும் அந்த இடத்துக்கு வந்து சோதனை பண்ண முதல் பொண்ணை காணுங்க. அப்படி ஒரு இடத்துல வராண்டால அந்த முதல் பொண்ணு பிணமா கடக்குறாங்க. சோ அப்படி அந்த இடத்துல இருந்து அவங்க பாடியில இருந்து, அதாவது அவங்க வாயில இருந்து ஒரு பேப்பரையும் எடுக்க, அதுல சாப்டர் 2ன்னு எழுதிருக்குங்க. வீட்டுக்குள்ள எல்லாரையும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இப்படி நடந்துருச்சு, என்னடா இது, யாரா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் மண்டைய பிச்சிக்க, அப்பதான் அந்த போலீஸ்காரருமே இன்னொரு விஷயத்த ரிவீல் பண்றாரு. நான் இந்த வீட்டுக்கு வரப்போ ஏதோ ஒரு பெண் வேஷம் போட்ட ஒரு ஆம்பளை தான் இந்த முதல் பொண்ண ஒரு இடத்துல போயிட்டு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் போறதுக்குள்ள அவன் அந்த முதல் பொண்ணை போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து தப்பிக்க பார்த்தான். அப்படி அவனை துரத்திக்கிட்டு போனதுல அவனுடைய விக்கு என் கையில மாட்டுச்சு, இதுதான் அந்த விக்கு. அப்ப அவனோட ஃபேஸ நான் லைட்டா பார்த்தேன், அது வேற யாரும் இல்ல, போனி தான்ற மாதிரி சொல்றாரு. போனி யாரு, அந்த முதல் பொண்ணோட ஹஸ்பண்ட், இப்ப ஊர்ல இருந்து வந்திருப்பாரு, அவரு தாங்க. சோ அவரு தான் இந்த எல்லா சம்பவத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்ல, எதுக்காக அவர் இப்படி பண்ணணும், என்ன காரணமா இருக்குன்ற மாதிரி வீட்டுல இருக்க யாருக்கும் ஒண்ணும் புரியலைங்க. இப்ப ஒரு ராத்திரி சமயத்துல நம்ம பாரு ஒரு பயங்கரமான விஷயத்த வந்து அந்த வீட்டோட தாத்தா கிட்ட சொல்றாரு. இப்ப சோகமா இருந்து என்ன பிரயோஜனம், இப்ப அந்த ஸ்டோர் ரூம்ல என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட நான் சொல்லவா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கையும் சொல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி
முன்னாடி இந்த பாரு துணிக்காய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி துணிக்காய வச்சுக்கிட்டு இருக்க பாருவை இந்த தாத்தாவும் கவனிச்சிருப்பாரு. என்னமா நீ வெயில்லயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்படி வேலை பார்த்து நீ ரொம்ப கருத்து போயிட்டமா, உள்ள வாமான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா தான் இந்த பாருவை அந்த ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. இங்க பாரு கையெல்லாம் எவ்வளவு கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிரீம் எடுத்து இந்த கிரீமை தேய்ச்சா வெள்ளையாயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம பாருவோட உடம்பு முழுக்க அந்த தாத்தா தேய்ப்பாரு. இததாங்க அந்த ராத்திரி வந்து அந்த தாத்தா கிட்டையும் நம்ம பாரு இப்ப நிகழ்காலத்துல சொல்லிக்கிட்டு இருக்க அந்த தாத்தா ஒரு குற்ற உணர்ச்சியில ஒரு மாதிரி ஆகுறாரு. இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாங்க. இந்த எல்லா சம்பவத்தையும், அதாவது இப்ப இறந்து போன எல்லாரையுமே அந்த போனி தான் போட்டு தள்ளிருப்பான்னு நினைக்கிறீங்களா? உங்களோட குடும்பத்தால அந்த போனியோட குடும்பம் அங்க இறந்து போனதுக்காக அந்த போனி இதெல்லாம் பண்றான்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல இருந்து வெளியே இருக்கிற அந்த பூசாரியை எதுக்கு அந்த போனி போட்டு தள்ளிருக்கணும்? அப்ப இதுல வச்சே சொல்லலாம் அந்த போனி இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணலன்னு சொல்லி அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஒரு நபர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்க நம்ம பாரு அந்த தாத்தா கிட்ட சொல்றாங்க. இப்போ அதே இடத்துல இன்னொரு பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டோர் ரூம்ல நம்ம பாரு அந்த தாத்தா வேற கெடுக்கப்பட்டிருப்பாங்க. கெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பாருவும் அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அதே ஸ்டோர் ரூமுக்கு அது வரைக்கும் நம்ம பாருவை தப்பா தொட்டுக்கிட்டு இருந்த, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வீட்டுடைய 2 சகோதரர்களான அந்த தாத்தாவோட பசங்க இந்த முதல் பையனான சேகரும் 2வது பையன் சீனிவாசனும் வந்திருப்பாங்க. அப்படி அந்த இடத்துல வந்து இன்னமும் நம்ம பாருவை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அப்படி முதல் பையனான சேகரும் அங்க நம்ம பாருவை கெடுத்திருப்பாருங்க. அதுக்கப்புறம் 2வது பையனான இந்த சீனிவாசனும் நம்ம பாருவை வந்து அது மாதிரி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் பாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வீட்டுல இருக்க ஆண்களே இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அந்த முதல் பொண்ணு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க. ஆனா அவங்களோ இவங்க என்ன பண்றாங்களோ இதுக்கெல்லாம் அடங்கிதான் போனோம், உங்க அப்பா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான்னு தெரியும்ல, அந்த கடனை இப்படி நீ கழிக்கிறதா நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பா பேசியிருப்பாங்க. இது ரொம்ப உடஞ்சு போய் நம்ம பாரு அவங்க அம்மா கிட்டையும் இந்த சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம காலங்காலமா நம்ம இங்கதாமா வேலை செய்யறோம், உனக்கு இப்படி ஆயிடுச்சேமான்னு சொல்லி கலங்கி அழுவாங்க. இவங்க கடனாளியா இருக்கிறதுனால தாங்க அங்க வேலை பார்க்கறதா சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கலாம், அந்த முதல் பொண்ணு கரண்ட் போறப்போ ஒரு இடத்துல பிணமா இருந்தாங்க. அப்ப அந்த முதல் பொண்ணுடைய ஹஸ்பண்ட் போனி என்ன ஆனாருன்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த போனி இப்ப எங்க தெரியுமா இருக்காரு? அதே ஸ்டோர் ரூம்ல நிகழ்காலத்துல நம்ம ஹீரோயினால கட்டி வைக்கப்பட்டிருக்காருங்க. போனி கொஞ்சம் நல்லவரு அப்படின்றதுனால அந்த மர்ம நபர் போனிய எதுவும் பண்ணல போல இருக்கு. அவரை நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்தி இந்த சம்பவம் எல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் 1 நாள் ஆகும், நீ 2 நாள் மட்டும் இங்க இருந்துட்டா போதும், அதுக்கப்புறம் நீ வெளியே போயிடலான்ற மாதிரியும் போனி கிட்ட சொல்றாங்க. அப்ப இந்த எல்லா மரணத்துக்கும் காரணம் இந்த போனி இல்லையா, நம்ம ஹீரோயின் தானா? அப்ப மேல் மாதிரி யாரோ பார்த்தாருன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரே, அது என்னன்ற மாதிரி உங்க எல்லா குழப்பத்துக்கும் இப்ப கடைசி எபிசோடுக்கு வந்துட்டோங்க. இது பதிலளிக்க போகுது. திரும்பி பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம பாரு இருக்காங்கல்ல, அவங்க அந்த வீட்டோடைய 3 ஆண்களும் கெடுத்ததுனால கர்ப்பம் ஆயிருப்பாங்க. இப்ப அந்த கர்ப்பம் விஷயமும் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆண்கள் ஒரு பயங்கரமான வேலை பாக்குறாங்க. அதாவது அந்த வீட்லயே இன்னொரு வேலைக்காரனா இருக்கிற ஒரு நபர் தான் இந்த பாருவை இப்படி பண்ணிட்டான். ஐ மீன் இந்த பாருவும் அந்த வேலை பாக்குறவனும் ரகசியமா காதலிச்சு இந்த ஸ்டோர் ரூம்ல 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்கன்ற மாதிரி அவங்க 2 பேரையும் அந்த ஸ்டோர் ரூம்ல அடிச்சு கொடுமைப்படுத்தி இவங்க 3 பேர் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டு பெண்கள் கிட்டையும் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது இவங்களை பிடிச்சிட்டோன்ற மாதிரி அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டு பெண்களான அந்த தாத்தாவோட மனைவி அதுக்கப்புறம் இருக்கிற மத்தவங்களும் அவங்க 2 பேரையுமே அடிச்சு அந்த வீட்டுல இருந்து துரத்திருப்பாங்க. சோ இதனால தாங்க நம்ம பாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்து துரத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க குளத்துல குடிச்சு சாகல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா காப்பாற்றப்பட்டு பாம்பே வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகி அவங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும். இப்ப இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஹையர் ஆபீசர் வராருங்க. அவரும் நேரா அந்த வீட்டுக்கு வந்து நிறைய சோதிக்கிறாரு. அப்பதான் நேத்து ராத்திரி நம்ம ஹீரோயின் அந்த போனிய ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அப்படி அந்த ரூமுக்குள்ள நுழையிற மாதிரி யாரோ அந்த ஜேர்னலிஸ்ட் நம்ம ஹீரோயினை வீடியோ எடுத்து அந்த பெரிய ஆபீசர் கிட்டையும் போட்டு கொடுக்க, ஆனா ஹீரோயினை எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்ற மாதிரியும் சமாளிக்க, இப்ப அங்க இருக்கிற ஸ்டோர் ரூமை திறந்து பார்த்தா அதுக்குள்ள இந்த போனி இல்லைங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வேற ஒரு இடத்துக்கும் போனிய மாத்திடுறாங்க. இப்ப அந்த போனியும் ஹீரோயின் கிட்ட எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் இது எல்லாத்தையும் பண்றியான்ற மாதிரி கேட்க, இங்க தாங்க நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. உனக்கு நான் பண்ற மாதிரி தெரியுதா? ஏன் எனக்கு பின்னாடி எல்லாம் வேற ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா? ஏன் அவனை வச்சு நான் இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ண மாட்டேனான்ற மாதிரி கேட்க, அப்பதான் அங்க இன்னொரு பிளாஷ்பேக்கையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கிற சமயத்துல அவங்க இந்த வேலைக்காரன் கூட ஒன்னா இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தி விட்டுடலாம், அது இந்த வீட்டுக்கே பாவத்தை கொண்டு வரும்ன்ற மாதிரியான ஐடியாவை யாரு தெரியுமா கொடுத்திருப்பா? அந்த பூசாரி இருக்காருல, அவரு தாங்க அங்க வந்து கொடுத்திருப்பாரு. சோ இப்ப புரியுதா எதுக்காக அந்த பூசாரி முதல்ல போய் சேர்ந்திருப்பாருன்னு சொல்லி. அந்த பூசாரி அத்தோட நிப்பாட்டி இருக்க மாட்டாருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம பாருவை துரத்தி விட்டதுக்கு அப்புறம்
அம்மனோட நகைகளை அந்த பூசாரி பாருவோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்படி அம்மன் நகைகளை நம்ம பாருக்கு போட்டு விட்டு பாரு கூட தப்பா நடந்ததும் அந்த பூசாரி தாங்க. ஆக மொத்தத்துல பூசாரி, அந்த வீட்டுடைய தாத்தா, அந்த 2 மகன்கள்னு சொல்லி 4 பேர் நம்ம பாரு கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே அந்த இடத்துல நம்ம பாரு அங்க இருக்கிற போனி கிட்டையும் சொல்ல, அப்ப அந்த சோட்டு என்ன பண்ணா, அவனை எதுக்கு தேவையில்லாம போட்டு தள்ளிங்கன்ற மாதிரி கேட்க, அவன் என்ன பண்ணான்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்ப சோட்டு என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி வந்து பேசினான். நானும் அவனை காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா சோட்டு ஒரு கன்றாவி விஷயத்த பண்ணான். என்னோட அப்பா உன்னை முழுசா பாத்துட்டாரு, என்னோட அண்ணன்கள் கூட உன்னை முழுசா பாத்துட்டாங்க. ஆனா நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை பார்க்கவே இல்லையே, நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனும் என்ன அந்த இரவு ஒரு விஷயத்த கெடுத்தான். அதனால்தான் அவனோட கதையும் முடிச்சன்ற மாதிரி சொல்ல, ஆக மொத்தத்துல இதோட எல்லா பின்னணியிலையும் நம்ம ஹீரோயின் தாங்க இருக்காங்க. ஆனா அவங்க கையால இவங்க யாரோட கதையும் முடிக்கல. அவங்க ஒரு ஆள் வச்சுதான் அந்த எல்லா சம்பவத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளு யாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இங்க அந்த வீட்டுடைய முதல் பையனான சேகரும் ஒரு வயல்வெளியில இருக்காருங்க. அவரை ஒருத்தர் பெல்ட்டால வந்து அடிக்கிற மாதிரியும், கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெல்ட்டை வச்சு கழுத்தை நெரிச்சு அவரையும் போட்டு தள்ளுற மாதிரியும் அங்க காமிக்க, அப்படி அவரோட வாயில சாப்டர் 3ன்ற மாதிரி போட்டிருக்குங்க. இப்ப இந்த சம்பவத்தை அந்த அம்மன் ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சிட்டு அம்மனை தண்ணியில கரைக்க எடுத்துட்டு போகும்போதோ அந்த குடும்பத்துக்கிட்டையும் ஓடி வந்து சொல்ல, குடும்பத்துல இருக்க எல்லாரும் உறைஞ்சு போறாங்க. முக்கியமா அந்த முதல் பையனோட ஒய்ஃப், அங்க நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதிங்க. பட் இருந்தாலும் கன்க்ளூஷன் மாதிரி இன்னும் ஒரு சாப்டர் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அந்த ஒண்ணு இந்த தாத்தா தாங்க. அங்க அம்மனோட சிலைய தண்ணியில கரைக்கிறப்போ இது வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண எல்லாரையும் போட்டு தள்ளனால அந்த நபர் அந்த தண்ணியில இருந்து அம்மன் வேஷத்தோடயே வந்து கடைசியா ஒரு திரிசூலத்தை வச்சு அந்த தாத்தாவையும் குத்தி அங்கேயே போட்டு தள்ளுறாங்க. அந்த நபரையும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கடைசியா பாக்குறாங்க. அந்த நபர் யாரு தெரியுமா? எவ்வளவு நேரம் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தாங்க அந்த நபரே. டேய், நீயாடா இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, அவனும் சிரிச்சுக்கிட்டு நான் தாண்டான்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா வந்து கன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு பேப்பரையும் எடுத்து அந்த தாத்தா மேல போட, இப்போ அவங்களுக்கு பண்ண துரோகம் எல்லாமே அங்க அடங்குதுங்க. இப்பதான் நம்ம போலீஸ்காரருமே கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கும் கூட்டிட்டு போறாரு. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண, எப்படி இந்த எல்லாரையுமே போட்டு தள்ளன்ற மாதிரி கேட்க, அப்படி முதல்ல இவரு ஒரு புடவை கட்டிக்கிட்டு வந்து அந்த பூசாரிய இப்படி தாங்க போட்டு தள்ளிருப்பாரு. அப்படி அவரோட வீட்டுக்கே போயிட்டு, பாருக்கு இப்படி பண்ணிட்டீங்களாடா, பாருக்கு இப்படி பண்ணிட்டீங்களாடான்னு சொல்லி அந்த பூசாரியோட வயித்துல ஒரு சாவிய வச்சு, அது அந்த ஸ்டோர் ரூமோட சாவி தாங்க, கழுத்தை நெரிச்சு அவர் கதையை முடிச்சிருப்பாரு. ரெண்டாவதா ஒரு வெள்ளை புடவைய கட்டிக்கிட்டு நம்ம சோட்டுவை பாரு மாதிரி நடிச்சு ஃபாலோ பண்ண வச்சு கடைசியா பாருவை இப்படி பண்ணிட்டேலடான்னு சொல்லி அங்க நம்ம சோட்டுவையும் அவரு போட்டு தள்ளிருப்பாரு. மூணாவது அந்த சீனிவாசனையும் அவரு இப்படிதாங்க கதையை முடிச்சிருப்பாரு. நாலாவது அந்த வீட்டுல கரண்ட புடுங்கி விட்டுட்டு போனியோட தலையிலேயே அடிச்சு அவரை மயக்கமடைய வச்சுட்டு அவரோட மனைவியான அந்த முதல் பொண்ணுடைய கதையையும் அவரு அங்க முடிச்சிருப்பாரு. அந்த முதல் பையனையும் ஒரு வயல்வெளிக்கு வர வச்சுட்டு பாரு வேணான்னு சொல்றப்பவும் அவளை இப்படிதானே கெடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவரு வயிற்றுலயும் ஒரு சாவியை போட்டுட்டு அவரோட கதையும் முடிக்க, அட்லாஸ்ட் திரிசூலத்தை வச்சு அந்த தாத்தாவோட கதையும் முடிச்சிருப்பாரு. எவ்வளவு பண்ணதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த பாருவோடைய கணவர் யாரு தெரியுமா? இந்த இன்ஸ்பெக்டர் தாங்க. தன்னோட மனைவிக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களேன்றதுக்காக தான் இந்த இன்ஸ்பெக்டர் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கதையை காமிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு கேன்சர் வந்திருக்கோங்க. அதை தன்னோட மனைவியான பாரு கிட்ட சொல்லிருப்பாரு. பாருவும் அவங்க பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அந்த புரிதலோட தான் இந்த இன்ஸ்பெக்டர் பாருவோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதையெல்லாம் மறந்து வாழ்ந்திருப்பாங்க. ஆனா எப்போ கேன்சர் வந்து இன்னும் ஒரு வருஷத்துல நான் சாக போறேன்ற விஷயத்த இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருக்கமோ, என்னோட சாவு வேல்யூ இல்லாம போக கூடாது, அதுக்கு எதுனா ஒரு வேல்யூ இருக்கணும். நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பாஸ்ட்ல மோசமா கெடுத்தானுங்கல்ல அந்த குடும்பம், அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தான் நான் சாவன்ற மாதிரி அங்க பாரு கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் கைதாகி போனா என்ன, போலனா என்ன, எப்படியோ இந்த மண்ணை விட்டு போக போறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நீதி வாங்கி கொடுத்ததுதான் போவன்ற மாதிரி அங்க அவர் முடிவு பண்ணி தன்னோட பொண்டாட்டிக்காக இந்த எல்லா விஷயத்தையும் அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணிருப்பாரு. சோ அதை எல்லாத்தையும் இப்ப நம்ம பாரு நினைச்சு பாத்துக்கிட்டு தன்னை இப்படி பண்ண எல்லாரையும் பழி வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நினைச்சுக்கிட்டு, இதுக்காக தான் நம்ம பாரு அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க, இதுக்காக தான் அங்க எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கும். இப்ப புரியுதா எதுக்காக நம்ம பாருவை இந்த இன்ஸ்பெக்டர் கைது பண்ணாம காப்பாத்திக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்படுத்துற மாதிரி போனி மேல பழிய போட்டுட்டு இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. அதை எல்லாமே காட்டுறாங்க. சோ இப்படி இந்த கதை முடிகிற மாதிரியும் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.
எப்பாடா ஒரு வழியா இந்த கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.